வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. வசனம் எடுத்த உடனே இதுதான் வசனமா இல்லையா ஒன்றும் தெரியல. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. பாருங்க, தேவ சமூகத்தில் இந்த ஸ்திரீ எதற்காக போனாங்கன்னு தெரியுமா? கடன் பிரச்சனையோடு போனாங்க. பிரச்சனையே கடன் தான். சொல்லி விடுறது என்ன? மறுபடி போய் கடன் கேளுன்ட்டு. அப்படிதானே? நான் கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன். தேவ மனுஷன் எனக்கு என்ன பண்ணோம்? கடனை தீத்தோட கையில் பணம் தந்தா சரி, அதை பண்ணலை. சும்மா இருக்க சொன்னால் கூட ஓகே, நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஓகே. அடுத்த வேலை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீ அயல் வீட்டார்கிட்ட எல்லாம் போய் பாத்திரத்தை கேட்டு வாங்க. கேட்டு வாங்குறதுனா எப்படி? விலைக்கு வாங்குறதா? கடன் வாங்குறது தானே. இப்போ கடனோடு வந்தவனை மறுபடியும் என்ன சொன்னார்? போய் கடன் வாங்கு அப்படின்னார். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் தேவன் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பார். தேவ மனுஷன் இந்த ஸ்திரீட்ட ஒரு கேள்வி கேட்ட போது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். ஒன்றுமே இல்லாதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஆனால் கேள்விக்கு பதில் என்ன? என்ன இருக்குது? நான் ஆசீர்வதிக்கணும்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல் கேள்வி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த கேள்விக்கு அந்த ஸ்திரீ சொன்ன விடை தான். அதோட 2வது வசனத்தை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பாருங்க, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை. இப்போ பாருங்க, ஒரு குடம் இருக்கு, அதில் என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எலிசாவுக்கு ஒன்று புரிய வருது. ஆசீர்வாதத்திற்கான பாத்திரம் இவங்க இல்லை. ஆசீர்வாதத்திற்கான பாத்திரம் இவங்க இல்லை. காரணம் என்ன? அங்க என்ன இல்லை? எண்ணெய் குடம் முழுக்க இருக்கு. ஒரே ஒரு குடம் தான் இருக்கு. அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அங்க என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. எண்ணெய் இல்லாமல் இருந்துருச்சுன்னா அதில் எண்ணெய் வரட்டும்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்கே என்ன பிரச்சனையா இருக்கு? பாத்திரம் வேற ஒன்றுனால நிரப்பப்பட்டிருக்கு. ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது? எந்த அற்புதத்தை நான் செய்ய போறதில்லை. அதனால நீ போய் என்ன பண்ண, முதல்ல பாத்திரத்தை எல்லாம் கேட்டு வாங்கு அப்படின்ட்டார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை? நிறைய பேர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இல்லாமல் இருக்கும். பாத்திரம் இல்லாமல் போயிட்டு தேவ சமூகத்தில் போய் என்ன ஆசீர்வதின்னு சொன்னால், இதான் பாத்திரமே இல்லையா, நான் எப்படி ஆசீர்வதிக்கிறது? இல்லையா? கடன் பிரச்சனை மாறணும். வந்திருக்கவங்கள்ட்ட பார்த்து என்ன இருக்கு? ஒரு குடம் இருக்கு, அந்த குடம் நிறைய எண்ணெய் இருக்கு. அப்போ ஆசீர்வாதத்திற்கான பாத்திரம் இல்லை. அப்போ நீ போய் ஆசீர்வதிக்கப்படணும். உனக்கு என்ன தேவை? ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தேவை. அதனால தான் சொல்லி விடுறாரு, நீ போய் என்ன பண்ணு? அயல் வீட்டுக்களுக்கெல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. இப்போ இந்த ஸ்திரீ இந்த இடத்துல இந்த செயலை செய்யலைன்னா, பாத்திரத்தை வாங்கலன்னா ஆசீர்வாதம் உண்டா? இல்லை. அப்ப தேவ சமூகத்தில் நீங்க போய் ஒன்ன கேட்டா அவர் உங்கள்கிட்ட ஒன்ன கேட்பார். நான் போய் தேவ சமூகத்தில் என்ன கேட்கிறேன்? கடனை மாற்றுன்னு கேட்டா அவர் சொல்றார், நீ போய் 4 பாத்திரத்தை கடன் வாங்கிட்டு வாங்குறார். இந்த வேலையை நான் செய்யாம ஆசீர்வதிக்க பட முடியாது. தேவ சமூகத்துக்கு போயிட்டேன் உடனே கொடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டார். நீ வேலை செஞ்சியா அதுக்கான கூலியை நான் தருவேன். இந்த ஸ்திரீ என்ன வேலை செஞ்சா அதற்கான கூலியை தான் பெற்றுக்கொண்டாள்னு வேதம் சொல்லுது இல்லையா? தேவ சமூகத்தில் எண்ணெய நிறைய ஆக்கி விட்டாரா, பாத்திரத்தை நிறைய ஆக்கி விட்டாரா நீங்க பார்க்கணும் இல்லையா? எண்ணெய ஜாஸ்தி ஆக்கி விட்டாரா, இல்லைன்னா பாத்திரத்தை ஜாஸ்தி ஆக்கி விட்டாராங்கிறத நீங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு 2 பேர் கிளம்பிட்டீங்க. 2 பேர் கிளம்புறீங்க. 2 பேர் இப்படி வாரீங்க. தேவன் சொன்னார் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க. நான் ரொம்ப சோம்பேறியானவேன்னு வைங்களேன். நான் ஒரு 5 வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 5 வீட்டில் போய் 5 பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு நபர் போய் 50 வீட்டில் போய் 50 பாத்திரம் வாங்கிட்டு வந்தார். பாத்திரம் வந்த பிற்பாடு என்ன சொன்னார்? இந்த குடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை ஊற்று அப்படின்னாரு. ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. இங்கே 5 குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன இல்லை? ஊற்ற குடம் இல்லை. அங்கே 50 குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊற்ற குடம் இல்லை. யார் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதற்கு ஏற்றவாறு தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். பாத்திரம் கம்மியாக கொண்டு போகிறது யார் தப்பு? உங்க தப்பு. தேவனுடைய ஆசீர்வாதம் குறைவா இருக்குன்னா தேவனுக்காக நீங்க உழைச்சது அவ்வளவுதான். தேவன் சொல்லிவிட்டாரு, அளவு சொல்லவே இல்லை. 100 வீட்டில் வாங்கிட்டு வா, 500 வீட்டில் வாங்கிட்டு வா, அது உன் பிரச்சனை. எவ்வளவு கொண்டு வந்தாலும் ஆசீர்வதிக்க தேவன் தயாரா இருக்கிறார்.
நான் 2 வீட்டுக்கு நடந்துட்டு ஆசீர்வாதம் கேட்டால் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். நான் 50 வீட்டுக்கு நடந்து 50 பாத்திரத்தோட வந்தேன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தின் அளவை முடிவு பண்ணுறது யாரு? நீங்கள் தான். நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத தீர்மானிக்கிறதே நீங்கள் தான். உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் முடிவு பண்ணுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற போறீங்க அப்படின்ட்டு. பாருங்க, இப்போ அவங்க வேலை, தேவன் சொல்லிட்டாரு போய் என்ன பண்ணு, பாத்திரத்தை கேட்டு வாங்கன்ட்டு. பாத்திரத்தை எல்லாம் கேட்டு வாங்கியாச்சு. இந்த ஸ்திரீக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பாருங்க. 4:7 வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இப்ப கடனை விற்கிறதுக்கு ஒரு 10 பாத்திரம் தேவைப்படுது. இவன் மொத்தமே 12 பாத்திரம் தான் வச்சிருந்தான்னு வைங்களேன். மிச்சம் 2 பாத்திரத்துல என்ன பண்ணிருக்கணும்? ஜீவனம் பண்ணிருக்கணும். ஒருவேளை 20 பாத்திரம் கொண்டு வந்திருந்தா 10 பாத்திரத்தை கடனை மூட்டிட்டு மிச்சம் 10 பாத்திரத்தை என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம். அப்ப இது எதை குறித்தது? உங்களுடைய முயற்சியை குறித்தது. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களோ, எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறீர்களோ, எப்படிப்பட்ட பிரயாசத்தை மேற்கொள்கிறீர்களோ அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்ப தேவனுக்கு இங்க பாக்குறவங்களும் தெரியும் எத்தனை பாத்திரத்தோட வந்துருங்க. சிலர்லாம் பாத்திரமே இல்லாம வந்துருக்கிறீங்க, சிலர்லாம் பாத்திரமே இல்லை. ஆனா தேவனை ஆசீர்வதியும். அவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு போய் பாத்திரம் வாங்கிட்டு வான்ட்டு. நமக்கு பாத்திரம் வாங்க போக்கு மனசு இல்லை இல்லையா? பாத்திரம் வாங்க போக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை கொண்டு வரதுக்கு மனசு இல்ல. சும்மா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கோம். 6வது வசனத்தை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவளுக்கு ஆசை இருக்கு, வேற ஒரு பாத்திரம் கொண்டு வா. இதை எப்ப முடிவு பண்ணிருக்கணும்? எண்ணெய் ஊத்த ஆரம்பிக்க முன்னாடி முடிவு பண்ணிருக்கணும். தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானிச்சிட்டாருன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேலை பார்த்தீங்களோ அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாது இல்லை இப்படிதான் அவர் அற்புதத்தை செய்ய போறாருன்னே தெரியாது. ஏதோ பாத்திரம் கேட்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்பதான் தெரியுது இந்த எண்ணெய் என்ன செய்யாது, குறையவே செய்யாது. தேவன்ட்ட ஆசீர்வாதம் குறையவே இல்லை. ஆனா பெற்றுக்கொள்ள பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கான்னு தான் முக்கியம். இப்ப ஊத்திட்டே இருக்கும்போது வேற ஏதாவது பாத்திரம் கொண்டு வாடான்னு பிள்ளைகிட்ட கேட்கும் போது, இல்ல நம்ம பார்த்த வேலை அவ்வளவுதான், நம்ம பார்த்த வேலை அவ்வளவுதான், வேற பாத்திரம் இல்லை. வேற பாத்திரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. இங்க வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதம் உங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னா குறைவான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் நிறைவா இருக்குன்னா நிறைவான பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. பாத்திரம் சும்மா கிடைக்காது, இறங்கி நடக்கணும். தேவனுக்காக இறங்கி நடந்துதான் நீங்கள் பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு வர முடியும். நீங்கள் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் என் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஒரு பாத்திரம் நீங்க கொடுத்தாலும் அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. 10 பாத்திரம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. 100 பாத்திரம் கொடுத்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. எவ்வளவு பாத்திரத்தோட போனன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப தேவ சமூகத்தில் ஒருவர் ஆசீர்வாதத்துக்கு வந்துன்னா தேவன் முதல்ல என்ன தெரியுமா கேட்பாரு? உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்பார். தேவன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா முதல்ல என்ன சொல்லுவார் தெரியுமா? உன்னோட கெப்பாசிட்டியை, நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா 10க்கு 10 ரூம் இருக்கு. அப்போ அவர் எதிர்பார்க்கறது ஒரு 100 ரூம் இதே மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தா கேட்பார் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்னது? அளவை கூட்ட சொல்லுவார். உன்னோட கெப்பாசிட்டியை வளர்த்துக்கம்பார். நான் திடீர்னு 10 லட்சத்தை கொடுத்தா நீ பாவத்தில் விழுந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீ வளர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னை பக்குவப்படுத்தினா இந்த 10 லட்சத்தை கொடுப்பேன். ஆனால் நீ பக்குவப்பட்டிருக்கனா நான் 10 கோடியும் கொடுப்பேன். எப்படி தேவன் சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவ சமூகத்தின் முதல் அவர் சொல்றது உன்னை வளர்த்துக்கன்னு சொல்லி அனுப்பினார். அந்த ஸ்திரீ போச்சு பாருங்க, போய் தன்னை வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. ஆசீர்வாதத்திற்கான பாத்திரமா வளர்த்துக்கிட்டு. இங்க நிறைய பேர் இருக்கும், என்னில் எந்த மாற்றமும் நான் ஏற்படுத்த மாட்டேன், தேவன் எல்லாத்தையும் மாற்றிடணும்னு நினைச்சா அது என்ன செய்யாது, ஒருபோதும் நடக்காது. தேவனுக்கு கீழ்ப்படியாம என் வாழ்க்கை மாறிடணும்னு நினைச்சா அது ஒருபோதும் நடக்காது. அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய தகுதியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவை நீங்கள் பெருக்கிக் கொண்டால் மட்டும்தான் அந்த பாத்திரம் என்ன செய்யும், அது நிரம்பி வழிகிறதாக இருக்கும். பாருங்க, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவன் முதலாவது எதை படைத்தார்? முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் முதல் வசனம் சொல்லுது இல்லையா? சரி, இப்ப பாருங்க, மனிதனை படைக்கிற போது முதலாவது மண்ணை எடுத்து என்ன பண்ணியாச்சு, படைச்சாச்சு. ரெண்டாவது அதை எதனால் நிரப்பினாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தினால் அதை நிரப்பினார். தேவன் எப்பவுமே இந்த பேட்டர்ன் வந்து கடைபிடிப்பார். முதல்ல என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா அதற்கான விஷயத்தை முதல்ல உருவாக்குவார். இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா முதல்ல பாத்திரம் தேவையோ, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான இடம் தேவை இல்லையா?
அப்ப முதல்ல என்ன பண்ணார்? ஒரு சரீரத்தை உண்டு பண்ண பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அதுக்குள்ள ஊதினார். உதாரணத்துக்கு எல்லா படைப்புமே இப்படிதான். முதல் நாள் எதை படைத்தார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. முதல் நாள் வெளிச்சத்தை படைச்சார் இல்லையா?